Praise the Lord. Hallelujah. நேரத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அவர் மாறாதவர், போதுமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, காலவெளியிலே ஆண்டவரே, இரவெல்லாம் எங்களை காத்து இந்த ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இரவெல்லாம் எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தீர். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நேற்று பகல் நாள் முழுவதும் நீர் எங்களை காத்தீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கிருபை 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 கிருபை, ஒவ்வொரு நாளும் கிருபை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தயவு, ஒவ்வொரு நாளும் இரக்கம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சமூகம். அப்பா, ஓ, எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நீங்க போது
மகிழட்டும். என்னுடைய இருதய காலவெளியிலே மகிழட்டும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே உம்மை பற்றிதான சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கட்டும். இந்த காலவெளியிலே என்னுடைய இருதய நல்ல விசேஷத்தினாலே நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த காலவெளியிலும் மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை தியானத்திற்காக வந்திருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் அரசாங்க சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அது வருகிற விசுவாசிகள் அரசாங்க சட்டத்தின்படி நாம் காரியங்களை செய்வது மிகவும் நல்லது. அது நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒன்று. ஆரம்ப வேளையிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். காலை ஆராதனை இது பதிவு செய்யப்பட்டு அது கொடுக்கப்படுகிறது. ஆகவே வழக்கம் போல உள்ள நிலையில் இருக்கார். இந்த நிலையிலே நேர மாற்றம் இல்லாமல் இருக்கிறார். இரண்டாவது, உள்ளே வருகிறவர்கள் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வர வேண்டும். மாஸ்க் இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் மாஸ்கை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிங்க. அவ்வளோ நேரம்லாம் நீங்கள் கொஞ்சம். ஆனால் வீட்டிலிருந்து நீங்கள் வரும்போது மாஸ்க் நீங்கள் வரணும். அரசாங்க சட்டம். நேற்று ஒரு அம்மா என்கிட்ட போன யாரை குத்தி விட்டுருக்காங்க. அந்த அம்மாவை இதை நான் ஆன்லைனில் தான் பேசுகிறேன். இது ஆன்லைனில் போடுறது. அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னையா எங்களெல்லாம் வர வேணான்ட்டீங்க. நானும் வர வேண்டான்னு. அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான் ஞானம். யாரையும் வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எந்த பாஸ்டருக்கும் இடம் இல்லை. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம சபை நடக்கும். இல்லைன்னா சபையை பூட்டி சீல் வச்சுக்கலாம். இப்போ வர்றது கூட யாரும் உள்ள வர முடியாது. அதனால் அந்த அம்மா நேற்று என்கிட்ட யாரும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துக்கிறாங்க. நம்மளெல்லாம் பாஸ்டர் வர வேணாம்னு சொல்லிட்டேன். இது எல்லா சபையும் ப்ராப்ளம் வரனால தான் நான் பேசுகிறது எல்லா சபையும் கேட்கணும். இது ரெக்கார்ட் ஆகிட்டேன் விளங்குதா? அதனால் அரசாங்கம் நமக்கு இந்த மாதத்தில் ஒரு தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நிபந்தனையை கொடுத்துருக்குறாங்க. அந்த நிபந்தனையை நாம் ஃபாலோ பண்ணணும். அதனால் எல்லோரும் மாஸ்க் அணிந்துவாங்க. மாஸ்க் இல்லைன்னா என்கிட்ட கேட்டு வாங்கி மாஸ்க் இல்லாமல் திடீர்னு கார்பரேஷன்லையோ போலீஸையோ வந்தால் நீங்கள் மாஸ்க் இருக்கான்னு கேட்பாங்க. அதுபோல் கீழே உங்கள் கைகளை நீங்கள் வாஷ் பண்ணி வரணும். தினந்தோறும் தர கம்பியெல்லாம் நாங்கள் மருந்து அடிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் செலவு பண்ணி செய்துட்டே இருக்கிறேன். அதனால் நீங்களும் கவனமாக இருங்கள். இதில் ரொம்ப எச்சரிப்பாக இருங்கள். கர்த்தருடைய கிருபையினால நம்ம நேற்று காலையிலே வந்தோம், இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்ம அந்த காரியத்தில் கொஞ்ச நாள் செய்வோம். இது அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு இப்படி போவோம். அதுக்கு பிறகு அதெல்லாம் அப்படியே தளர்வு பண்ணிடுவாங்க. ஆனால் இதை நம்ம செய்யாமல் இருந்துட்டோம்னா தவறு. அதே போல் 65 வயது அதற்கு மேல் உள்ளவர்கள் வரக்கூடாது என்று நான் சொல்லலை, கவர்மெண்ட் சொல்லுது. கவர்மெண்ட்டு சொல்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறேன். இல்லைம்மா என்கிட்ட கோவப்பட்டு பேசுகிறாங்க. நம்மெல்லாம் ஆத்மா மாதிரி தெரியலையான்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படி பேசுகிறவங்க நான் எப்படி ஆத்மா மாதிரி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனால் விளங்காமல் நீங்கள் யார் இந்த மாதிரி பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. நம்முடைய பாதுகாப்புக்காக சொல்லப்படுகிற. ரெண்டாவது, நமக்கு சபைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. பல இடங்களில் பல பிரச்சனை இருக்குது. சபைக்கு பண்ணி நீங்கள் சபை முன்னே உங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் வாங்கியோடு வந்திருக்கீங்க, எப்போ திறக்கணும் எதிர்பார்ப்போடு வரீங்க. சிலருக்கு சபையை பற்றி அக்கறை இருக்காது. 3 நாள் என்ன திறந்தா என்னன்னு இருப்பாங்க. ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் நமக்கு எந்த இடையூறுகளும் பிரச்சனையும் வராது. நமக்குள்ளே ஆண்டவர் நல்ல விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையிலே பதிவு செய்யப்படுகிற இந்த ரெக்கார்டு 8 மணிக்கு எப்போ போல யூடியூப்பில் வரும். காலையில் பதிவு செய்யப்படுகிற இன்றைக்கி கொஞ்சம் நான் அறிவிப்படுத்திருக்கிறேன். இது ஒன்று போதும். மற்றபடி நாளைக்கெல்லாம் நான் 6 இடத்தில் செய்திகளுக்கு போயிடுவேன். ஆகவே சிலருக்கு விளங்க வைக்க வேண்டியது இருக்கிறார்.
ஆகவே நீங்கள் அதை கவனித்து அடுத்தது கர்த்தருடைய பந்தி கொடுக்கக்கூடாது என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பந்தி கொடுக்கப்பட மாட்டார். கர்த்தருடைய பந்தி ஸ்தாபனத்திலும் சரி அரசாங்கத்திலும் சரி நீங்கள் பந்தி பரிமாறக்கூடாது என்று உறுதியாய் சொல்லிவிட்டார்கள். அதை நீங்கள் பரிமாறி அது உங்களுக்கு வேதனை உண்டு பண்ணக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். அது பந்தி பரிமாறக்கூடாது. அதற்கும் சீக்கிரத்தில் தளர்வுகள் வரும். அன்றைக்கு நான் சுதந்திரமாய் பந்தியிலே பங்கு பெற ஆண்டு உதவி செய்வார். ஆகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த காலங்களில் நம்முடைய தியானம் உங்களுக்கு எதாவது இருக்குன்னா நீங்கள் என்னிடத்தில் அறிந்து கொள்ளுங்கள். மற்றவங்கள் சொல்றதை வைத்து நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஃபோன் பண்ணி தவறாய் பேசுவது, ஃபோன் பண்ணி இல்லாத பொல்லாத பேசுவது, இதெல்லாம் விசுவாசிகளுக்கு அழகு கிடையாது. ஆகவே நீங்கள் உங்களுக்கு சில காரியங்கள் இன்றைக்குள்ள அரசாங்க சட்ட விதிகள் தெரியாத நேரங்களிலே நீங்கள் ஃபோன் மூலமாக என்னிடத்தில் கேட்டு அவைகளை செய்யும்படியாக உங்களை கேட்டுக் கொடுக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவர்களே சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இன்னும் சத்தமாலே சொல்லுங்க glory to God. எல்லா சபையிலும் முக்காடிட்டு தேவனை ஏன்னா ஆன்லைனில் ஒரு சிஸ்டர் முக்காடு போடக்கூடாது, அப்புறம் ஒருத்தர் முழங்கால் போடக்கூடாது, புது புது உபதேசங்கள்லாம் வருது. அதனால் தான் நான் ஆன்லைனில் பேசும்போது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்து தான் ஆகணும். ஆகவே முக்காடிட வேண்டும், முழங்கால் இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் சபைக்குள்ளே இருந்தது போல நாம் இருக்கும்போது தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. 139 சங்கீதம் 139 சங்கீதம் 139 17ஆம் வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18ஆம் வசனம் அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். ஆண்டுடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அது எனக்கு அருமையானது என்று அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை தான் நமக்கு மிக மிக அருமையானது. அங்கே சொல்லும்போது அவைகளுடைய தொகை எவ்வளவு அதிகம். ஆனால் நம்ம ஆண்டவரிடத்திலே ஆலோசனை நம்ம கேட்கணும். கர்த்தருடைய ஆலோசனையை நாம கேட்கிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். சில நேரங்களிலே நாம் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பதிலே பின்தங்கினவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டவர்களை ஆண்டவர் சரியாய் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். 81ஆம் சங்கீதம் 81 12ஆம் வசனத்தை 11 12 வாசிங்க. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. என்ன சொல்லப்பட்டு இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்களை அவருடைய இருதயத்தினுடைய கடினத்திற்கு என்ன செய்து விட்டேன், விட்டுவிட்டேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி நடந்தாங்க? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்றவங்க கூட தங்களுடைய யோசனைப்படியே தான் செய்யறாங்க. தங்களுக்கு என்ன யோசனை வருதோ அதுபடியே செய்யறாங்க. அதுக்கு தான் தங்கள் காரணம் சொல்லப்பட்ட 11ஆம் வசனத்துல என் ஜனமோ என் சத்தத்துக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கவில்லை இஸ்ரவேல் என்னை. அப்போ கர்த்தருடைய ஆலோசனைய கேட்காதவங்க யார் தெரியுமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க, அவரை விரும்பாதவங்க. எனக்கு ஆண்டவருடைய ஆலோசனை எப்பவும் தேவை. கர்த்தர் என்னை அழைத்தார். ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் நான் எதையும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவிலும் கர்த்தருடைய ஆலோசனை நான் எனக்கு தேவை. அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையில்
இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையால் அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். சிலரை ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் கடினத்துக்கே விட்டு விடுவார். இப்போ இருதயத்தினுடைய கடினம் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மக பிடிவாதம் பண்றான்னு வைங்க, ரொம்ப பிடிவாதம், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லைன்னா பாருங்க நடக்கிறதே வேற. ஐயோ, இந்த காலத்துல பிள்ளைகள் எப்படியெல்லாம் பேரண்ட்ஸை மிரட்டுறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப் தான். மிரட்டுறாங்க, அப்பாவை மிரட்டுறாங்க, அம்மாவை மிரட்டுறாங்க. நடக்கிறதே வேறையா. யாரை பார்த்து? அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய நிலைகள்லாம் இப்படி இருக்கு. இப்படி உங்களை மிரட்டினாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? போ, உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய், இனிமேல் உன்னை நான் எதையும் சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன விருப்பமோ போ, உன் வழிக்கே நீ போய். அதான் அந்த இருதய கடினம். ஏன்னா ஆண்டவர் பல முறை இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் பேசினார். மோசையை கொண்டு, யோசுவாவை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவரை விரும்பவில்லை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. சங்கீதக்காரர் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய இருதய கடினத்திற்கு விட்டு விட்டேன். நிறைய பிள்ளைகளை பாருங்க, குடும்பங்களில சபையும் அப்படிதான். சொல்லி சொல்லி பார்ப்பேன், கேட்கலையா? போ, உன் இருதயம் என்ன சொல்றது அதுபடியே செய், உங்க என்ன சொல்றது அதுபடியே செய், விட்டுடுவான். அதனால்தான் அங்கே தங்கள் யோசனையின்படி நடந்தார்கள். அப்ப தேவ ஆலோசனை கிடையாது, தங்களுடைய யோசனை, தங்களுடைய யோசனை. என்றைக்கு என்னுடைய ஆலோசனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம சிக்க நம்மை ஆயத்தமாக்குகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் வாசித்த வேத பகுதியிலே நம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள். ஆண்டவருடைய ஆலோசனை போல அருமையானது நம்மை நடத்தக்கூடியது எதுவுமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க யோசனைப்படி நடக்காதீங்க, உங்க எண்ணத்தின்படி நடக்காதீங்க, உங்க எண்ணத்தின்படி செய்யாதீங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா அவங்க தன்னுடைய யோசனைப்படி தான் நடப்பாங்க. எது பால் எது பெனாயிலும் தெரியணும். சில ஆட்களுக்கு பெனாயில கலக்கி கொடுத்து தான் பால் குடிச்சிட்டு தான் அப்புறம் சொல்லுவாங்க. சிலருக்கு ஆசிடுக்கும் ஜூஸுக்குமே வித்தியாசம் தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய யோசனைப்படி செய்கிறவருடைய நிலைகள்லாம் அப்படிதான். அவர்களுடைய பார்வைக்கு அது நல்லதாய் தெரியும். இந்த காலவழியில கர்த்தருடைய ஆலோசனைகள் எனக்கு அருமையானது, உங்களுக்கு அருமையானது, உங்களுடைய குடும்பத்துக்கு அருமையானது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது அருமையானது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்க மைக்கில் கேட்கணும்னா முன்னால் நீங்க தான் வாசிக்கணும். முன்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கணும். விரதத்தை வாசிக்க. நாளைக்கு நீங்க வாசிக்கணும். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய், பார்த்தீங்களா, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியையும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டு அல்ல. எப்படி நடந்தார்கள்? அது பேக்வேர்ட். நம்ம யோசனைப்படி நம்ம நடந்தோம்னா, நம்ம விருப்பப்படி நம்ம நடந்தோம்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம முன்னால போறோம்னு. இல்ல, நம்ம ரிவர்ஸ்ல போறோம், நம்ம பின்னால போறோம்னு அர்த்தம். என்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலோசனையை விட்டு, அவருடைய ஆலோசனை எனக்கு செம்மையா இருக்காது, அவருடைய ஆலோசனை எனக்கு பிடிக்காது என்று சொல்லி நம்ம யோசனைப்படி நாம நடப்போமானால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னிட்டு போக விரும்பினார், நீங்கள் முன்னேற விரும்பினார், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைக்கு தான் இடம் கொடுக்கணும். நீங்க என்னைக்காவது தேவ ஆலோசனை நீங்க விரும்பலன்னு சொல்லிட்டீங்கன்னா, தேவனுடைய சத்தியம் சத்தியம், அது மாறாத சத்தியம், அது உண்மையான சத்தியம். நாம முன்னால போக முடியாது. நீங்க நடைமுறை வாழ்க்கையிலேயே பாருங்க, நான் பேசும்போதெல்லாம் உங்க நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, உங்க பெற்றோருடைய சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் முன்னிட்டு போறாங்களா பின்னிட்டு போறாங்கன்னு பாருங்க. இது சாதாரணமானது. ஒரு பெற்றோருடைய வார்த்தையை, இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா எங்க அப்பா பேச்சை கேட்டேன், எங்க அம்மா பேச்சை கேட்டேன், நல்லா இருக்கிறேன், அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எங்க அம்மா பிடிச்ச கோட்டை நாங்க தாண்டல, ஆனா இப்போ பிள்ளைகள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் அவங்க தான் கோடு கிழிக்கிறாங்க, இதை தாண்டி வராது. அன்றைக்கு அவனுக்கு கோடை கிழிச்சாங்க, இன்னைக்கு பிள்ளைகள் கோடை கிழிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? பழகிற பிள்ளைகள் தவறான பிள்ளைகள். அவர்களோடு கூட அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறார்கள். அதே நிலையில் சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நம்ம முன்னேறணுமா? ஆண்டவருடைய ஆலோசனை அருமையானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் உடையவர்களாக இருக்கணும், நம்முடைய சிந்தனை இருக்கணும். எரேமியாவில் ஒரு வசனம் இருக்குது, நான் பேசுகிற நேரத்திலே மனதில் வருகிறேன், நான் சொல்லுகிறேன். அவர் யோசனையிலே அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் பெரியவராக இருக்கிறார். பாடும்போது அந்த மாதிரி நம்ம பாடுகிறோம், யோசனையிலே ஆண்டவரே பெரியவரப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். யோசனையிலே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, நாம ஜெபம் பண்ணும்போது, நாம உபவாசம் பண்ணும்போது, நம்ம ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய யோசனைப்படி என்னை நடத்தும் ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனைப்படியே என்னை நடத்தும் ஆண்டவரே. அதுதான் அருமையான அந்த அந்த இடத்துல வரும்போது தான் நம்முடைய சுயம் சாகும். இந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்ம வரும்போது தான் நம்முடைய சுயம் சாகும். சுயத்தை சாகடித்தால் எப்படி வாழலாம்? அப்ப சுயத்தை சாகடிக்கிற இடம் எதுன்னா ஆண்டவருடைய ஆலோசனைக்கு என்னை ஒப்பு கொடுப்பது. இப்போ நான் என்னுடைய யோசனைக்கு நான் வரமாட்டேன். என்னுடைய யோசனை பல நேரத்தில், சில நேரங்களில் இப்படி செய்தாதான் நல்லா இருக்கும், இப்படி போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லுது. ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் சொல்ற, இல்லை இல்லை, ஏன் யோசனையின்படி செய், ஏன் ஆலோசனைப்படி செய். இந்த காலவில் மறுபடியும் சொல்லுவேன், அன்பான விசுவாசிகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் கடந்த காலத்தை எல்லாம் விட்டுடுங்க. இனிமேலாகிலும் ஒருவேளை சத்தியத்தை அறியாத காலம், தெய்வ வார்த்தை கிடைக்காத காலத்தில் உங்க இஷ்டம் போல பல காரியத்தை செய்திருக்கலாம், உங்க இஷ்டம் போல நீங்க நடந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய யோசனை இன்றைக்காகிலும் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஆலோசனைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். காலம் பொல்லாதது. இந்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய ஆலோசனை எனக்கு பெரியது என்ற இடத்துக்கு நீங்க வருகிறீங்களோ, அன்றைக்கு அந்த ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தர்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க, பாஸ்டர்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஆனா சபை மெம்பரா இருப்பான். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலும் நடத்துகிற மேம்படுத்திலும் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்க செய்தால் எந்த சூழ்நிலையில் நடுவிலும் நீங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வார். நன்றாயிருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம்
30ஆம் வசனத்தை வாசி. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் ஆலோசனையை அவர்கள் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் என்ன செய்தார்கள்? அசட்டை பண்ணினார்கள். சாலமோனை கொண்டு அவர் சொல்ற அப்படி வாசிக்கிறது. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. என் ஆலோசனை அவங்க என்ன செய்யல பாருங்க. யாருடைய ஆலோசனை விரும்பல? கர்த்தருடைய ஆலோசனை சில என்ன செய்யவில்லை, விரும்பல. அப்போ அவங்க அப்படியானால் அவங்க வேற யாரோடைய ஆலோசனை விரும்புறாங்க, வேற ஒருவர் யாரோ ஆலோசனை சொல்றாங்க. அதனால்தான் 1ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 1. பாத்தீங்களா? அவன் 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் பகுதி எதைத்தான் சொல்லுது? துன்மார்க்குடைய ஆலோசனை என்ன செய்யாமல், அப்ப துன்மார்க்குடைய ஆலோசனை விரும்பாதன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையிலே துன்மார்க்குடைய ஆலோசனை விரும்புகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் பாக்கியவானா இல்லை, பாக்கியவதியா இல்லை. நாட்கள் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, அபிஷேகத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்வதில்லை. ஏதோ தான் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால ஜெபிக்கணும், தான் ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறதுனால பைபிள் வாசிக்கணும், தான் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால சபைக்கு போகணும். ஆனால் என் வாழ்க்கையை அமைப்பது, என் குடும்பத்தை அமைப்பது எப்படி என்றால் என் யோசனைப்படியே அமைப்பேன். ஒரு நாள் அதை செய்ய ஆண்டோடைய ஆலோசனை விரும்புகிற பிள்ளைகளாக இருங்க. அப்பதான் ஆண்டோடைய ஆலோசனை உங்களுக்கு அருமையானதாகவே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா என்ற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். பரிசுத்த லூக்கா என்ற சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். ஆன்லைன்ல போகிறதுனால தவறு இல்லாம வாசிக்கணும். சரியா வாசிங்க, ஒரு தப்பு இருக்குது. வாசிங்க வாசிங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக என்ன செய்தாங்க? தேவ ஆலோசனையை தள்ளிட்டாங்க. சத்தியம் விளங்குதான்? ஆண்டோடைய ஆலோசனை அருமையானது. அப்போ அவருடைய ஆலோசனையை நம்ம விரும்பணும், அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். அப்பதான் நம்ம முன்னால போக முடியும். அவருடைய ஆலோசனைய எனக்கு வேண்டான்னு யாரும் சொல்றதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு உரிமை கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் வாசித்த வசனத்திலே பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ வென்றால் எதை தள்ளிட்டாங்க? தேவ ஆலோசனையை தள்ளிட்டாங்க. அப்ப தேவ ஆலோசனை தள்ளிட்டா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வரும்? கேடுதான் வரும். இது ஞானஸ்நானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் ஞானஸ்நானம் பெற வரும்போது இந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் எங்களுக்கெல்லாம் அந்த மூழ்கி ஞானஸ்நானம் வேண்டாம், எங்களுக்கு தெளிப்பு ஞானஸ்நானம் மட்டும் போதும், எங்களுக்கு குழந்தை ஞானஸ்நானம் போதும். அரசாங்கம் என்ன சொல்ல தெரியுமா? வீட்டிலேயே ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். அது யார் செய்கிற வேலை? அது ஆட்சிக்காரங்க, சிஎஸ்சிக்காரங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அப்படின்றது அவங்க செய்கிற காரியத்தை தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நாம் வழிபாட்டு ஸ்தலம் அல்ல, தரிசிக்கும் ஸ்தலம் அல்ல, ஆராதிக்கும் இடம். அரசாங்கத்துக்கு இது தெரியாது. நாம் கர்த்தரை ஆராதிக்க தான் ஒரு கட்டடத்துக்குள்ளே வரும். நம்ம சபைக்குள்ளே கட்டடத்துக்குள்ளே வருவது தேவனை ஆராதிப்பது. ஆகவே ஞானஸ்நானம் என்பது மூழ்கி ஞானஸ்நானம் வேற. அதனால சில நேரங்களில் சிலருக்கு சத்தியம் தெரியாம போட்டு ஒரே குழப்பம் போடுவாங்க. கவனமா இருக்க. தங்களுக்கு கேடு உண்டாக எதை தள்ளிட்டாங்க? தேவாலயம். பாருங்க, இந்த ஞானஸ்நானத்தில் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலும்
நீங்கள் தேவ ஆலோசனையை தள்ளிட்டீங்கன்னா நமக்கு என்னதான் வரப்போகுது? இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, முதல்ல சொல்லிட்டேன், ஏய் என் பேச்சை கேட்கல, உனக்கு என்னதான் வரப்போகுது? நீ உனக்கு கேடு வரப்போகுது. வீட்டில் போய் காலையில் பிள்ளைகிட்ட சொல்லணும். என்ன சொல்லுங்க? என் பேச்சை கேட்கல, உனக்கு என்ன வரும்? நல்லது வரும்னு சொல்லுவீங்க. அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும்? ஆமாம், இப்போ மட்டும் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த காலத்து பிள்ளைங்க அடுத்த பதில் அப்படி தான் பேசும். இது உண்மை தானே? அன்றைக்கு எல்லாரும் ஞானஸ்நானம் பெறும்போது இவங்க மட்டும் ஸ்பெஷலா எங்களுக்கு வேண்டாம். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஏசு சொன்னார், உனக்கு கேடு வரத்தக்கதாக தேவ ஆலோசனை நீ என்ன செய்ய? நீ தள்ளிட்ட. ஆண்டவருடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அப்போ கேடு வராமல் என்னை பாதுகாக்கும் ஆலோசனை கற்றுத் தருவார். எனக்கு கேடு வரக்கூடாத ஆலோசனை. இந்த காலவெளியிலே இந்த திருச்சபைக்குள் வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இந்த நாள் கேடு வராமல் இருப்பதற்கு நீங்க தேவ ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கவுன்சிலிங் சென்டர் என்று நிறைய கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. ஆலோசனை சொல்லுவதெல்லாம் சரியான ஆலோசனை கொடுக்கணும். பணத்துக்காக தவறான ஆலோசனை கொடுக்க கூடாது. காணிக்கைகளுக்காக, தசமபாகங்களுக்காக, அந்த என்ன சொல்றது, திருமண தகவலுக்கு கட்டின பணம் 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், இதுக்காக தவறான நடத்துதலை கொடுத்துடக்கூடாது. இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? இன்னைக்கு பல இடங்களிலே கவுன்சிலிங் சென்டர் வைத்து தவறான ஆலோசனை கொடுக்கிறாங்க பணத்துக்காக. விவாகமானவரை ஆகாதவர் என்று சொல்கிறார்கள். டைவர்ஸான கேஸை டைவர்ஸ் இல்லை என்று சொல்லுகிறார்கள். டைவர்ஸ் ஆகாத ஒன்றை, சர்டிபிகேட் வாங்காத ஒன்றை திருமணத்துக்கு ஒழுங்கு செய்கிறார்கள். எவ்வளவு பிரச்சனை! இதனால் எத்தனை குடும்பங்கள் உடைந்து சின்ன வினமாய் போயிருக்கிறார். அதனால நான் அடிக்கடி சொல்வேன், இந்த விஷயம்லாம் சபை போதற்கு தான் தெரியும், சபையை நடத்துறதுக்கு தான் தெரியும். அவர்களிடத்தில் தான் வந்து அவர்கள் இந்த காரியங்களை சொல்லுவார்கள். ஏன் எப்படி செய்வீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, அந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, அதை நாங்கள் நம்பிட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு கேடு வராதபடிக்கு உங்களுடைய ஆலோசனையே நான் எடுத்துக்கொள்றேன். துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால் என்ன கிடைக்கும் பாருங்க. நல்ல ஆலோசனைக்காரர் இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நல்ல ஆலோசனைக்காரர் வேணுங்க. நல்ல நமக்கு ஆலோசனை கொடுக்குறோம். இன்னால போ, உன்னை சரியா ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சிஸ்டர்கிட்ட போ, அவங்க நல்ல உனக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. இந்த பிரதர்கிட்ட போ, உனக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க. தான் ஆலோசனைக்காரர்கள். நல்ல ஆலோசனை சொல்லுறவங்க இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. வீடு கட்டுகிற விஷயத்துல, பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துல, திருமண விஷயத்துல, ஊழிய விஷயத்துல நல்ல ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவை. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே அகிதோப்பினுடைய ஆலோசனை அது எப்படிப்பட்டதா இருந்து தெரியுமா? தெய்வ வாக்கை போல் இருந்ததாம். அவன் ஒரு காலத்தில் தாவீதோடு இருக்கிற வரைக்கும் அவன் நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாக இருந்தான். 2 சாமுவேலை பார்க்கிறோம். 2 சாமுவேல் என்னுடைய குறிப்பில் இல்லை, நான் வாசிக்க என்ன மருகனுடையனால சொல்லுவேன்.
2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அகிதோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல. நம்ம வாக்கெல்லாம் ஆலோசனை எப்படி இருக்கணும் பிரதர்? நீங்க சொன்ன ஆலோசனை எப்படி இருக்குது? 100க்கு 100 கரெக்ட். இது தேவ ஆலோசனை அப்படின்னு சொல்லணும். அப்ப தேவ ஆலோசனைன்னா நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணியிருக்கணும். நீங்க இன்னைக்கு ஒரு பிரச்சனையை பற்றி என்கிட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கீங்க, நான் உடனே உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க சிஸ்டர், ஒரு 2 நாள் பொறுத்து வாங்க, நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணாம நான் விசுவாசி, நான் ஊழியக்காரன், எனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்னு அவசரப்பட்டு எதையாவது சொன்னோம்னா அது தேவ வாக்கா இருக்காது, அது பிசாசுடைய வாக்கா இருக்கும். நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான். அதனால தான் ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன்னாலே நான் மெய்ப்பன் நிலையை சொல்றேன், உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்கணும்னா நான் ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணித்தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். ஒவ்வொரு ஊழியருடைய கடமை அதுதான். காணிக்க தசமமாக மட்டும் வாங்குவது அவருடைய வேலை கிடையாது. ஜனங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கணும். ஆனால் சிலர் என்னுடைய ஆலோசனைக்கு கட்டுப்பட்டு வராமலே வெளியே போய் விடுவார்கள். ஆனால் வெளியே போனவங்கள 90% என்கிட்ட பேசுறவங்க என்ன தெரியுமா, தவறு பண்ணிட்டோம் மாஸ்டர். நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவங்க அதை யோசிக்கிறாங்க. இது நடக்கக்கூடாது, இப்படி உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. நீங்க பாட்டு பாடுறதை நம்பி, பிரசங்கம் பண்றதை நம்பி, நீங்க அதை நம்பி இதை நம்பி நீங்க போகும்போது கை நிறைய சம்பாதிக்கிறார் பாஸ்டர். ஏங்க நீங்க பைபிள் நல்லா வாசிச்சிருக்கீங்களா? கொஞ்சமா சம்பாதிச்சாலும் நல்ல கணவனா இருக்கணும். மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிச்சு ஒவ்வொரு நாளும் அடியும் உதயமா இருந்தா அது நல்லா இருக்குமா யோசிப்பார். அதெல்லாம் வரக்கூடாது என்பதுக்கு தான் பல நேரங்களிலே நம்ம சொல்றோம். ஆகவே தேவ வாக்கை போல. ஆனால் என்றைக்கு அப்சலோமோடு கூட இவன் போனானோ அன்னைக்கு இந்த ஆலோசனையை கர்த்தர் பைத்தியமாக்கி. கவனமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நடத்தும் போது அந்த ஆலோசனைக்கு நம்ம எப்பொழுதும் தகுதி உள்ளவர்களாகவே நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆலோசனைக்காரர் அநேகராக நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. 24:6 தானே வாசித்தீங்க? நீதிமொழி 24:6 ஆலோசனைக்காரர்களால் நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல ஆலோசனைக்காரர்களாலே நமக்கு ஜெயம் கிடைப்பதாக. இந்த நல்ல ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கட்டி எடுப்பதற்கு நல்ல ஆலோசனை சொல்ல இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் தர அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழி ஆலோசனை இல்லாமையால் என்ன செய்து எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் என்ன செய்யப்படும்? உறுதிப்படும். சில நேரங்களில் ஆலோசனைக்காரனுடைய நிலை அவனுக்கு ஆலோசனை இல்லாமையா என்ன சித்தியாமல் போகும். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறாமல் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நான் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் சிலர் கூப்பிட்டு நான் பேசுவேன். என்னுடைய அனுபவம் அதுதான். இந்த ஆலயத்தை கட்டும்போது அப்படிதான் இன்ஜினியரை கூப்பிட்டு பேசினேன். இந்த ஆலயத்தினுடைய பிளானுக்கு மட்டும் 10,000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். இந்த பழைய கட்டடத்துக்குள்ள எப்படி இதை கட்டி எடுக்கிறது ஃபீஸ் கொடுத்துருக்கேன்.
நான் சில நேரத்தை சொல்லுவேன், எனக்கு பிரசங்கம் பண்ண தான் தெரியும், எனக்கு ஜெபம் பண்ண தெரியும். ஆனால் சில விஷயத்தை செய்வதற்கு அதில் அனுபவப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் என்ன செய்வேன், பேசுவேன். இது எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம். அப்படி நான் பேசும்போது தான் என்னுடைய எண்ணங்களை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுகிறார், சித்தி பண்ண வைக்கிறார், வாய்க்க வைக்கிறார். சில நேரம் சில பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆத்திரப்படுவாங்க. பாஸ்டர், ஊரடங்கு காலத்தில் நான் ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கலான்னு நினைக்கிறேன். முதல்ல உனக்கு சோறு வடிக்க தெரியுமா? அடிப்படை எதை வடிக்க தெரியணும்? சோறு வடிக்க தெரியும். அது தெரியாது. எப்படி அது எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். கடன் வாங்கி ஃபாஸ்ட் ஃபுட்டை வச்சு ஃபாஸ்ட்டாக அழிஞ்சவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் அவருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணம், ஆனால் சித்தியாமல் போனதுக்கு காரணம் தெரியுமா? என்ன இல்லை, அந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? 15ஆம் அதிகாரத்தில் ஆலோசனை இல்லாமையினாலே எண்ணங்கள் என்ன செய்யாமல் போயிற்று, சித்தியாமல் போயிற்று. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் என்ன உண்டாகும்? அவைகள் உறுதிப்படும். அவைகள் உறுதிப்படுங்க. ஆலோசனைக்காரங்க இருக்க இருக்க நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், உறுதியாக்கப்படும். இந்த காலவிலே உங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இந்த கடைசி காலத்திலே நமக்கு எல்லா விதத்தாங்க ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக, கல்யாண கார்டு போடுறதுக்கு முன்னாலேயே ஆலோசனை, பிள்ளைகளை ஒரு கல்லூரியில சேர்ப்பதற்கு முன்னதாகவே ஆலோசனை, எல்லாம் முடிச்சுட்டு வரப்படாது, அதற்கு முன்னதாகவே வேணும். ஆனால் பல நேரத்தில் அநேகர் பண்ணுகிற தவறு, எல்லாம் முடிந்த பின்பு ஆண்டவரே நீ நடத்தும் ஆண்டவரே. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். சரி, அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? மறுபடியும் வாசிமா. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, சத்தமாகவே சொல்லுங்க. உன்மேல என் கண்ணை வைத்து உனக்கு நான் என்ன செய்வேன். இந்த காலவெளியில கர்த்தர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு இப்போ ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறார். உங்களை சிலர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்யலாம் நீங்க யோசிச்சுருப்பீங்க. இந்த நாட்களில் இந்த மாதம் நான் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை நடுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், உங்க மேல கர்த்தர் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இப்படி செய் என்று கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் வழி காட்டுவார். அந்த வழி காட்டுகிறது தான் அந்த ஆலோசனை. இந்த ஆலோசனை தேவனிடத்திலிருந்து நமக்கு வந்துட்டா நமக்கு சுகம் உண்டாகும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11-14 வாசி. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் விழுந்து போவார்கள். பாருங்க, நமக்கு ஆலோசனைன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுங்களேன், நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, நான் பேசுறதெல்லாம் கரெக்டு, நான் பண்றதெல்லாம் கரெக்டு, நான் செலவு பண்றதெல்லாம் கரெக்டு, இப்படி போய்கிட்டே இருந்தா முடிவு என்ன தெரியுமா? அது விழுங்கதான். அந்த விழுந்துட்டோம்னா நம்ம எழுப்ப முடியாது. சில நேரங்களில் சில ஆட்களுக்கு சொல்லுவேன், கடன் வாங்காத, கடன் வாங்காத. கடன் வாங்கிட்டா நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். அநேகருக்கு நான் சொல்லியிருக்கேன், சபைக்குள்ள சில ஆட்கள் கூட இருந்துக்கிட்டே அவனை கொண்டு போய் விடுதம்படி செய்துட்டாங்க. நான் உன்னை சொன்னா இவங்க அடுத்த உபதேசத்தை இவங்க கொடுப்பாங்க. இது பாருங்க, நம்மளை விட பண்ற இடமே எது தெரியுமா? ரொம்ப கடன் தான். அநேகருடைய வாழ்க்கையில கடன். பாஸ்டர் தான் சொல்லுவாரு, பாரு நான்லாம் கடன் வாங்கி தான் இதெல்லாம் இவங்க தன்னை மாதிரியா வைக்கிறாங்க. நான்லாம் கடன் வாங்கி தான் இதை செய்தேன்.
நீங்கள் அடுத்தது அவங்ககிட்ட கேளுங்க, அரசியலான்னு கேளுங்களேன். அதனால தான் நான் வேதனையோடு உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. பல நேரங்களிலே கடனை அடைக்க முடியாம கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா? இவங்களை கொண்டு போய் எங்க நிறுத்தும்? சிலர் கடன் வாங்கி அடைக்கிறதுக்குரிய வருமானம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, அதனால அவங்க கடன் வாங்குறாங்க, மாதந்தோறும் அடைக்கிறாங்க, அதுலேருந்து விடுதலை பெறாங்க. ஆனால் சிலருக்கு கடன் வாங்கினா அடைக்கிறதுக்கு என்ன இல்லை, வருமானமே இல்லைங்க. அது சில நேரத்தில் எனக்கு அதிசயங்களில் அது ஒரு அதிசயம். உலகத்தில் 7 அதிசயம்ன்றாங்க, எனக்கு 8 அதிசயம் இருக்குது. அது 8வது அதிசயம்னா எனக்கு 8வது உயரமும் 8வது அதிசயம். கடன் அடைக்க வருமானம் இல்லை, நீ எப்படி கடன் வாங்குற? அதை விட பட்டினி இருந்து சாகணும் தெரியுமா? நீ பட்டினி இருந்து சாகு. இது ஆன்லைன்ல போயிட்டு இருக்கோம். பட்டினி இருந்து சாகலைன்னா உன் குடும்பமே சாக வேண்டிய நிலம். இந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தைன்னு எனக்கு தெரியும். அநேக குடும்பத்தில் தற்கொலைக்கு காரணமே அதுதான். ஒரு ஆள் பட்ட கடனால மனைவி சாகுறாங்க, பிள்ளைகள். யார் வாங்கின கடன் இது? ஒரு ஆள் வாங்கின. இந்த கடன் வாங்கும்போது இவர் ஏன் யார்த்தையும் ஆலோசனை கேட்கல, யார்த்தையும் போய் இது இவ்வளவு வாங்குறது, இவ்வளவு வட்டி ஆகுது, இது எப்படி சார், அதை பற்றி அவருக்கு கேர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? விழுந்துட்டாங்க. நிறைய பேர் விழுந்துட்டாங்க. இதுல ஒன்றை இதை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியம். பிள்ளைகளை திருமண விஷயத்துல அப்படித்தான் விழுந்துட்டாங்க. சமீபத்தில் ஒரு பிள்ளை வந்து பேர் ஊர்லாம் கேட்காது. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ நான் சொன்னேன், வேண்டாம் நீ இதை செய்யாத. இல்லை பாஸ்டர், கடைசியில் அவள் விருப்பப்படியே நடந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவள் சந்தோஷமா இல்லை, அவள் நிம்மதியாக இல்லை. கடைசியாக ஒரு முறை என்கிட்ட சொன்னான், நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன், நான் அடியும் உதையும் வாங்கியே செத்துருவேன் பாஸ்டர் அப்படின்ட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க, நிறைய பேருடைய வாழ்க்கை விழுந்து போனாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது? அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் இருந்தால், நமக்கு அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் என்ன உண்டாகும்? உன் வாழ்க்கையில சுகம் உண்டா, உன் குடும்பத்துல சுகம் உண்டா. பாருங்க, ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆலோசனை நமக்கு சுகத்தை கொண்டு வரும். தேவனுடைய ஆலோசனை நமக்கு நம்முடைய காரியங்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில காரியம், அந்த பெண்ணை நம்பாதீங்க, அது சீக்கிரமா போகும். மணி இன்னும் 6 ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில 106 சங்கீதம் 106:13 ஆனாலும் அவர்கள் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு என்ன செய்யாமல், சில நேரத்தில் தேவனுடைய ஆலோசனைக்காக என்ன செய்யணும்? நாம போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு நான் ஒரு முறை பிரசங்கம் பண்ணும்போது செய்தியை சொல்லியிருக்கேன். எஸ்தர் போய், நான் செத்தான சாயந்தரம் நான் என்ன செய்கிறேன், 3 நாள் என்ன செய்யுங்க, அல்லும் பகலும் என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் போய் உபவாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்களை நீங்கள்லாம் உபவாசம் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள்லாம் உபவாசம் பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, புரதகாய் பண்ணாரான்னு தெரியாது. ஆனால் சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் எனக்காக என்ன செய்யுங்க, உபவாசம் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் புரதகாய் பண்ணாரான்னு தெரியாது. இந்த யூதா ஜனங்கள் எல்லாம், யூதர்கள் எல்லாம் பண்ணாங்களா அப்படின்னு நினைச்சியாது. ஆனால் நிச்சயமா நமக்கு தெரியும், எஸ்தர் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக உபவாசம் பண்ணிட்டாங்க. 3 நாள் உபவாசம் பண்ணும்போது 3 நாள் உபவாசத்தில் தான், அந்த 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தான் தேவ ஆலோசனை வந்தது. அந்த ஆலோசனை என்ன தெரியுமா? விருந்து உண்ணு, விருந்தை ஆயத்தப்படுத்து, ராஜா
முதல் விருந்தில் யாரை கூப்பிடு? ராஜாவை கூப்பிடு, ஆமானி கூப்பிடு. ரெண்டாவது விருந்தில், இந்த முதல் விருந்தில் யார் காலி ஆகிட்டாரு? ஆமாம். இப்போ இது யாருடைய ஆலோசனை? இந்த 3 நாள் ஜோம் பண்ண விட்டா என்ன போயிருப்பாப்ல? நேரடியாக போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி இல்லை ஜனங்கள் ஆகிறாங்க. யார் காலி ஆகிட்டு இருப்பாப்ல? எஸ்தர் காலி. எஸ்தர் காலி ஆகிட்டா அடுத்தது யார் காலி? யூதர்கள் காலி. யூதர் காலி ஆகிட்டா மொர்தெகாயும் காலி. ஆனால் தேவ ஆலோசனைக்கு காத்திருந்த போது பாருங்க அந்த ஆலோசனையுடைய அருமை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஆலோசனைக்கு காத்திராமல் முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். தேவ ஆலோசனைக்கு காத்திராதவர்கள் பல நேரத்தில் சண்டையிடுவார்கள், அவசரப்படுவார்கள். தேவ ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், இன்னொரு விருந்தர் செய். அந்த இன்னொரு விருந்தர் தான் எஸ்தர் தன்னுடைய பிரச்சனையை செய்தார்ல சொன்னாங்க. ஆண்டவருடைய ஆலோசனை வெளிப்படுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலோசனை வராமல் நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இன்னைக்கு இந்த காலையில் அந்த தீர்மானத்தை எடுக்க இந்த சபைக்குள் வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்கிற மற்ற எல்லா சபையாருக்கும் இயேசுவின் நாமத்தினால தாழ்மையோடு கேட்கிறேன். இந்த ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நீங்கள் காத்திருக்க ஆயத்தமா இருக்கீங்களா? கடைசியா ஒன்றை மட்டும் சொல்றேன். முதியோருடைய ஆலோசனைகளை ஒரு நாள் தள்ளிடாதீங்க. வயசானவங்க, தன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டத்தின் நடுவிலே வந்தவங்க, பல பாடுகளின் நடுவிலே வந்தவங்க, உபத்திரத்தை பார்த்தவங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் முடிச்சு வைப்போம். ஒரு 2 நிமிஷம் இருக்குது. சிலருடைய வாழ்க்கை 70 வயது வச்சுக்கோங்க. 70 வயது வரைக்கும் அவங்க எத்தனையோ பாடுகளை பார்த்துட்டாங்க, எவ்வளோ காரியங்களை அவங்க அதனால அவங்க முதியோர். வயசானவங்க அப்படின்வாங்களே, பாட்டி வார்த்தையை கேள், தாத்தா வார்த்தையை கேள் என்பது எதுக்கு தெரியுமா? இந்த பாட்டி தாத்தா அப்படின்றது அந்த வயசை வச்சுதான். அந்த வயசுல ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அவங்களுக்கு அந்த 70 வயது வரைக்கும் 80 வயது வரைக்கும் 80 வருஷமா இந்த உலகத்தை என்ன செய்றாங்க? அவங்க பார்க்குறாங்க. இந்த 80 வருஷம் உலகத்தினுடைய ஒவ்வொரு வித்தியாசமான ஆட்களை பார்க்கிறாங்க. இந்த 80 வருஷத்துல ஒவ்வொரு சம்பவங்களும் அவங்க இதயத்தின் ஆழத்துல அது பதிந்து இருக்கிறது. அது தன்னுடைய வீட்டுக்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் முதியோருடைய ஆலோசனை. வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 13. ஒவ்வொருத்தரும் ஒரு வசனத்தை வாசிங்க. முன்னாளுக்கு சத்தமா தவறு இல்லாம வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:6. அப்பொழுது ராஜாவாகிய ரெகெபியாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோருடனே செய்து ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று ரெகெபியாம் முதியோரிடத்தில் போய் ஆலோசனை கேட்டார். அதுக்கு பிறகு அடுத்த வசனம் 8ஆம் வசனம், முதியோர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாப்ல. ஆனா இங்க 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிலர் முதியோர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? வேண்டாம், அந்த தாத்தாக்கு என்ன தெரியும், அதை இன்னும் சொன்னா அந்த கிழவனுக்கு என்ன தெரியும், அந்த கிழவிக்கு என்ன தெரியும், அப்படியே சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ரெடியா ஒரு ஆள் இருப்பார். அவங்களுக்கு பேர் என்னது? யூத். புரியுதா? உடனே ரெகெபியாம் என்ன பண்ணாருன்னா, யார்கிட்ட போயிட்டாப்ல? வாலிபர்கிட்ட போயிட்டார், யூத்து கிட்ட போயிட்டார். அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து, 8ஆம் வசனம், தன்னோடு வளர்ந்து தம் சமூகத்தில் இருக்கிற. இப்ப எந்த ஆலோசனை அவன் கொண்டு வந்தாங்க? முதியோர் ஆலோசனை தள்ளிட்டு யாருடைய ஆலோசனை வந்தாச்சு? 13ஆம் வசனம், ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை என்ன செய்தார்? தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைப்படியே அவரோடு என்ன செய்தார்? பேசினார். ஆபத்தில் முடிந்தது. இந்த காலவெளியிலே ஆண்டவருடைய ஆலோசனைகள் நமக்கு அருமையானது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலோசனைகள் அவையுடைய தொகை அதிகமானது. தேவனுடைய ஆலோசனை என்ன போனால் எப்படிப்பட்டது? மணலை பார்க்கிலும் அதிகமானது. நான் விழிக்கும் போது நான் எங்கே தான் இருக்கிறேன்?
அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒவ்வொரு நாள் காலையில் உங்களுடைய ஆலோசனைக்காகவே நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. கலைஞர் கட்டை எடுத்தோமா? நான் ஒவ்வொரு நாள் காலையில் நான் விழிக்கும் போது, இந்த 2ஆம் தேதி காலைவெளியில உங்களுடைய ஆலோசனைக்காக நான் விழித்திருக்கிறேன். நான் விழிக்கும் போது உங்களுடைய ஆலோசனை எனக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனை இந்த தொகை எனக்கு அதிகமாக கிடைக்கும், அருமையாக கிடைக்கும். அதை எதுக்கு ஒப்பிட்டா தெரியுமா? 18ஆம் வசனத்துல, நான் என்ன போனால் அவைகள் எப்படி இருக்கும்? மணலை பார்க்கிறோம், அது அதிகமா இருக்கும். இந்த காலங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகள்லாம் எவ்வளவு அதிகம் தெரியுமா? கர்த்தர் நல்ல நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக கொஞ்சம் ஒரு எழுமி நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகள் எல்லாம் எங்களுக்கு இன்பமானவைகள். ஆண்டவரே, ஆண்டவரே, அதை நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய ஆலோசனை நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து முன்னிட்டு நாங்கள் போவோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையினாலே எங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். உங்களுடைய ஆலோசனையினாலே எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆலோசனை கொடுக்கும் முதியோர்களுக்காய் ஸ்தோத்திரம். அந்த முதியோருடைய ஆலோசனைக்கே எங்களை ஒப்பு கொடுக்கிற வாலிப பிள்ளைகளாய் இருக்கட்டும். முதியோருடைய ஆலோசனைக்கே கீழ்ப்படுகிற மக்களாய் இருக்கட்டும். இந்த காலவில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களுக்காகவும் பிற சபை மக்களுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.